ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவலான டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சண்டே காலையில் வந்து ஒரு 8 மணிக்கு தான் நானே எந்திரிச்சேன். குழந்தைங்க இன்னும் எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் ஒன்று ஒன்றா பண்ணணும். டைம் இருக்குது, யாருமே எந்திரிக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து உட்காந்துட்டேன் ரிலாக்ஸாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் டெக்கில் உட்காந்துருந்தேன். ஆனால் வெயில் தாங்க முடியலங்க. காலையிலன்னு தான் பேர், ஆனால் வந்து செம்ம வெயில், ரொம்ப சூடாக இருக்குது. நைட் ஆனால் கூட அப்படி தான் இருக்குது. இந்த தடவை என்னவோ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வருஷம். வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சுதுங்க. காலையிலேருந்து பயங்கரமான வெயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான மழை ஒரு 1 ஹவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஹீட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஈஸிங்க. ஆல்ரெடி வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வந்து பணியாரம் தான் நீ பண்ணி தரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 நாளாக செஞ்சு தரேன்னு சொன்னேன், ஆனால் வந்து செய்யவே முடியல. மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன், ஆனால் செய்யலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெல்லம் வந்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் சுக்கு பொடி அப்புறம் ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடணும். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஊர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து சின்ன வயசில் அப்போல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து தனியாக பாகு பண்ணிவிட்டு பணியாரம் பண்ணி அதில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது நான் கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மாவில் வந்து வெள்ளைப்பாகு கரைச்சி அதை எடுத்து ஊற்றி நம்ம மொத்தமாகவே ஸ்வீட் பணியாரமாக சுட்டுருவோம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு சம்டைம் பிடிக்கும், சம்டைம் பிடிக்காது. நானும் அந்த மாதிரி தான். எப்போயாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைனா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளோவா விருப்பம் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட்க்கு பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி என்னவோ எனக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால் நான் குழந்தைங்க எல்லாம் வந்து உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிட்டோம். இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இனிப்பு பணியாரம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம், பணியாரம், கார பணியாரம் எல்லாத்துக்குமே ஒரே மாவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சை அரிசினா 1 கப்பு இட்லி அரிசி, ஒரு 1/4 கப் அளவு வந்து உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி எடுத்து புளிக்க வச்சுக்கலாம். நான் உப்பு போடாமல் வந்து பொங்க வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து தேவைப்படும் போது இப்போ இனிப்பு பணியாரம் பண்ணுறோன்னா ரொம்ப உப்பு போட மாட்டோம்ல, ஸோ அந்த டைமில் தேவையான அளவு நான் உப்பு போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். செஞ்சால் சாப்பிட்டுட்டு வந்து இன்றைக்கி அப்படியே போய் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்புறம் வந்து சுதிக்ஷா நேற்று என்னவோ மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ மட்டன் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் கொஞ்சம் நேரம் போச்சுங்க, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் வந்து போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். நான் வந்து இது வந்து எங்கள் ஊரில் சினுக்கரிக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பணியாரம் எடுக்கிறோம்னா இது வந்து தலையில் சிக்கு எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பணியாரம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிக்கெல்லாம் எடுக்கிறது இல்லைல்ல இதை வச்சு. ஸோ பணியாரம் அப்புறம் முறுக்கு இதெல்லாம் சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வாங்கி வச்சுட்டு அதில் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் நான் யூஎஸ்க்கு வந்து திருப்பி ஒரு 1 இயரில் இந்தியா போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், நான் அடிக்கடி பணியாரம் பண்ணுவேன். அதனால் வந்து இது எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எல்லோரும் சேர்ந்தே வந்து கடைங்களுக்கு வந்துட்டோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, திரிவேணின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மட்டனு, சிக்கனு, அப்புறமா வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக வந்து நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் லாட்டேன்னு ஒரு கடை இருக்கும், லாட்டே பிளாசா, நாங்கள் தான் போவோம். சரி இன்றைக்கி வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா நிறைய வாங்க வேண்டியது இல்லை, வீட்லேயே இருக்குது எல்லா திங்ஸும் ஓரளவுக்கு. வெஜிடபிள்ஸ் தான் 1-2 வாங்கணும். ஸோ அதனால் வாங்கிட்டு இதெல்லாம் கூட வாங்கிட்டு மட்டன், சிக்கனு அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படி கிளம்பியாச்சு. எங்கே போனாலுமே இந்த பெரிய பெரிய பாத்திரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இந்த பார்ட்டி அது இதுன்னெலாம் எல்லாம் வைக்கும்போது சமைக்கிறோம்ல, அதனால் வந்து நமக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் அவ்வளோ நமக்கு சமைக்கணும் அப்படின்னு எனக்கு எப்போவுமே நிறைய சமைக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் அந்த மாதிரி பாத்திரம் பிடிக்கும் எனக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். பட் அது பார்த்திங்கன்னா ஒரு $100 கிட்ட போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பாத்திரம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2-3 பாத்திரம் இருக்குது. அதனால் வாங்குறதுக்காக பார்க்கல. பட் மூடியோடு இருந்ததா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டு வந்தேன்.
எனக்கு எப்போவுமே நான் வாங்குறேனோ இல்லையோ அது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வந்தாவே ஒரு ஹாப்பி ஆயிரும். பட் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பவுல் செட்டு, பிளேட்ஸு அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அழகாக பார்த்தாங்கன்னா வாங்கிட்டே வந்துடுவாங்க. நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுவேன். அப்புறமா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பண்ணிவிட்டு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் அந்த சீரக சம்பா போட்டு ஒரு பிரியாணி பண்ணுவோம்ல, அந்த பிரியாணியும் பண்ணியாச்சு. சூப்பர், கனகாம்பரம் பூத்துருச்சு ஃபைனலி. கையை விடு. ஃபைனலி இந்த வருஷம் கனகாம்பரம் பூத்துருச்சு. அப்பா செம்ம சூடுப்பா. சூடாங்க. ஆமாம், சூப்பராக பூத்துருச்சுடா. சூப்பர்ல, நிறைய மொட்டு கூட வச்சிருக்கு. இங்க கனகாம்பரம் பாருங்க சூப்பரா பூத்துருச்சு. ரோஜா பூ பூத்துருக்கு, துளசியில பூ பூத்துருக்கு. பூவா? பூ வேற, அது வந்து எப்படி இதா இருக்கு பாருங்க, லாவெண்டர் பூ மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது எடுத்து மொட்டு போட்டு இருக்கா, பூ பூத்திருக்கா. ஆனா வந்து நம்ம வந்து இதை பிரிச்சு வைக்கணுமா சொல்றாங்க. இதை எடுத்து தனித்தனியா பிரிச்சு வச்சாதான் நல்லா முளைக்குமா, கத்திரிக்காய் வளருமா. இதுவும் மேபி எடுத்து வைக்கணுமோ. அதே இதுல மிளகா வந்திருக்கு. இங்க பாரு, 2-3 மிளகா இருக்கு. இங்க பாரு, மிளகா 2 3 இதோ இங்க ஒண்ணு இருக்கு பாரு. வாவ், மிளகா, நம்ம வீட்டுல மிளகா வந்திருக்கு. வாவ், நல்ல லாங்கா இருக்குடா. லாங் மிளகா வந்து கொத்தியா இருக்கு. பட் அது இன்னும் க்ரோ ஆகணும். 3 மிளகா பிக் மிளகா வந்திருக்கு நம்ம வீட்டுல. இன்னும் மிளகா இருக்கான்னு இந்த பக்கம். சங்குப்பூ பூத்திருக்கு. ஓ மை காட், இன்னைக்கு என்ன ஒரே சர்ப்ரைஸ். ஆக்சுவலா 2 நாளா நாங்க வந்து பார்க்கல. நேத்து வந்து சுதீக்ஷாவும் கீர்த்திகாவும் பாத்தீங்களா, நம்ம அது பார்க்கறதுனால அது பூக்குறதுனால நம்ம அது கோவிச்சுக்கிட்டோன்னு நினைச்சிருச்சு அது. சங்கு பூ பாருங்க எப்படி பூத்துருச்சுன்னு, சூப்பரா பூத்துருக்கு. நாங்க 2-3 நாள் வந்து செடியை பார்க்கல. அதுக்கப்புறம் நேத்து தான் வந்து சுதீக்ஷாவும் கீர்த்திகாவும் தண்ணி ஊத்திட்டு போனாங்க. அதுதான் கொஞ்சம் வாடிடுச்சு. அந்த 3 நாள் வராததுல இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு தெரியும் இது வந்துச்சு. ஏன்னா நான் மிளகா செடி பார்க்கவே இல்லை. பார்க்கல, சங்குப்பூவை நான் பார்க்கவே இல்லை. சங்குப்பூவெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது சங்குப்பூவை பார்த்து. ஓ மை காட், பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இது கொடி தானா? இதுல பேசாம இதுலயே சுத்தி விட்டுலாமா, படர விட்டுலாமா? ஒரு நூல் கட்டி இப்படி படர்ந்து அதுலயே வரும். ஆமா, அதை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் விட்டோம்னா நம்ம மணி பிளான்ட் மாதிரி அதுவும் அப்படியே படர்ந்து போகும். பண்ணி விடலாம். பண்ணி விடலாம். அப்படி சங்குப்பூ. இது மட்டும் நல்லாவே ஆக மாட்டேங்குது. கருவேப்பிலை கொஞ்சம் வெயில், அதிகமான வெயில், அதே வாடி இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். சாயந்தரம் வந்து ஊற்றுவோம். நேற்று குளம் மாதிரி ஊற்றி விட்டு வந்தாங்க தண்ணியை. ஆமாம், லாங். ஆக்சுவலாக அது பறிக்கலாம். பறிக்கிறியா? பறி. பெருசா இருக்கிறது மட்டும் பறி. இது பெருசா இருக்கு. இது பெருசா இருக்கு. பறி. that one மட்டும் தான் குட்டியா இருக்கு. ஓகே, குட்டியை விட்டு பெருசெல்லாம் பறி. பறிச்சிரு. வாவ், நீ தான் இனிமே நம்ம மிளகாவே வாங்க வேணாம்னு சொன்னியே. இந்த 3 மிளகா வச்சு சமைச்சிடலாமா? அப்பா காட்டு. டாடி ராங்கா ப்ரூஃப் பண்ண போறேன். அப்படியே காட்டு. டாடி ஒண்ணு பட்டாம்பூச்சி. அது எனக்கு பிடிக்காது. ஒயிட் பட்டாம்பூச்சி காட்டு. அது பாய்சனஸ். எல்லாமே பாய்சனஸ். பாத்தீங்களா? டாடி சொன்னா மிளகா கிரீன் சில்லி 3 கிரீன் சில்லிக்கு இவ்வளவு பெரிய டப்பா. வளர போட்டு வைக்க. வளர இப்போ இந்த டப்பா ஃபுல்லாக வளர போகுது கிரீன் சில்லி. அது தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? ஃப்ரெஷ் கிரீன் சில்லின்னு உள்ளே எழுதி வச்சிருக்கோம். இல்லை, இன்னும் நான் கடையில் வாங்க கிரீன் சில்லின்னு நான் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓ, இதை யூஸ் பண்ணக்கூடாதா? நான் நல்லா இருக்கா சிக்கன் 65? சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் வந்து தால்ச்சான்னு ஒன்று வைப்பாங்க.
பருப்பும் மட்டன் இல்லை சிக்கன் போட்டு அந்த மாதிரி ஒரு குழம்பு வைப்பாங்க பிரியாணிக்கு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அதுவும் இன்றைக்கி வச்சேன். கீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. இவங்க சம்டைம் காரம்னு சொன்னாங்கன்னா கீ போட்டு கொஞ்சம் அப்படியே பிணைஞ்சு ஊட்டி விட்டுருவேன். சம்டைம்ஸ் கேர்டு போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. குக்கும்பர் ரைத்தா தான் இன்றைக்கி பண்ணோம், ஆனியன் ரைத்தா பண்ணல. குக்கும்பர் இருந்தது, சரி அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கும்பர் ரைத்தா பண்ணேன். இந்த தால்ச்சா வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரெட்டு. பிரியாணி பண்ணும்போது இந்த தால்ச்சா பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம் நாங்கள். பாதியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வெளியில் சரியான மழை, சரியான காற்று. உடனே எந்திரிச்சு எல்லோரும் வெளியில் வந்துட்டோம், வாங்க வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இப்போ தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நானும் கீதிக்காவும் கீழே போனோம் செடியெல்லாம் பார்க்கலான்னு. பார்த்தா அவ்வளோ வெயில், கீழே நிற்கவே முடியல. மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லைங்க. ஆனால் இப்போ ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இவ்வளோ சேஞ்ச் ஆகி சரியான மழை. ஒரு 1 ஹவர் பெஞ்சிருக்கும் மழை. ஆனால் நிற்கவே இல்லை, அடித்து சரியான மழையாக இருந்தது. ஹலோ, ஹாய் மேடம். இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் 4 o'clock, 6:30க்கு தான் பார்ட்டி. நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், கடைக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு பண்ணிக்கலாம் மேக்கப்லாம். ஓகே. கீதிகா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க, கிட்ஸ் பார்ட்டி. ஸோ முடிச்சுட்டு ஸ்லம்பர் பார்ட்டி, அப்புறமா அப்படியே ஸ்லீப் ஓவர் வேறு இருக்கு. சின்ன பிள்ளையில எடுத்ததுங்க, அதை எடுத்து இப்போ போட்டு 6. இப்போ நீ என்ன 9 ஆகிட்ட? 8 டிசம்பர் வந்தால் 9 ஆக போகிறேன். இப்போ தான் பேபி ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்குங்க. ட்ரெஸ்ஸு க்யூட்டு. When I was little, mummy இது போடவே விட மாட்டாங்க. ஏன்? அம்மா பேச சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு போடவே விட மாட்டாங்க. இப்போ நானே தனியா போடுது. I decided I'm gonna wear this. நீயே டிசைட் பண்ணிட்ட, மம்மிட்ட கேட்கலாம் அம்மாட்ட. I did ask you. Should I wear these earrings? It's flowers. I should wear these. Yeah. நல்லா தான்டா இருக்கும். It looks kind of weird, but நல்லா தான் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன் உனக்கு என்ன? எல்லாம் ஷேப் வேறு வேறையாக இருக்குல்ல. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சுதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாக்லேட் கேக் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு தேவையான அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமுங்க அதெல்லாம் இல்லை. இன்னொன்று 2 ட்ரே வந்து ஒரே சைஸில் இல்லை. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்த ட்ரேயில் வந்து 2 கேக் பண்ணி அந்த மாதிரி வச்சுருந்தேன்னா அப்படி இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு நானும் கீதிகாவும் கிளம்பி கடைக்கு வந்துட்டோம். ஏன்னா சுதீக்ஷா கிளாஸ் இருந்தது, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்ததா. சரி நாங்கள் 2 பேர் கிளம்பி வந்தோம். ஏன்னா கிஃப்ட்டு வாங்கிட்டு கிஃப்ட்டு பேகு எல்லாம் வாங்கி கொண்டு போய் கீதிகா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஒரு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வாங்கியாச்சு. பட் அது ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதுக்கு வந்து பேகு செட் ஆகலை. சரி அதனால் வால்மார்ட்டில் தான் கிடைக்கும். ஐ திங்க் அதுதான் பெருசு மாதிரி தெரியுது. சரி வா போலாமா? லயன் இது ஃபுல்லாக பர்த்டே சப்ளைஸ் இருக்கிற இடம். பேக் ஒன்று வாங்கிட்டு அதோட போகலான்னு சொன்னாங்க கீதிகா. நான் தான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரவுண்டு மட்டும் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இந்த பக்கம் வந்தோம். ஏன்னா அந்த சைடு செடியெல்லாம் வச்சுருந்தாங்க, எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்டோர் பிளான்ட் ஏதாவது இருக்கா அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் ஃப்ரெண்டுக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. பட் ஆனால் அங்கே எதுவுமே பெருசாக இல்லை, எல்லாமே அவுட்டோர் பிளான்ட்டு தான் இருந்தது. இன்டோர் பிளான்ட் எப்போயும் உள்ளே தான் வச்சுருப்பாங்க, உள்ளே எதுவும் வைக்கல. அப்புறம் கீதிகா கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி நாங்கள் 3 பேர் கிளம்பி வாக்கிங் போயிட்டோம். நாங்கள் வாக்கிங் போனோம்னா இங்கே ஏன்னா ஒரு 5-6 ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்லையா நின்று கொஞ்ச நேரம் பேசிவிட்டு எல்லோரும் கேங்காக பேசிகிட்டு இருந்துட்டு தான் அப்புறமா வருவோம். கிட்டத்தட்ட நாங்கள் வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த சண்டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.